இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வெல்டு மெஷ் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். டேங்க் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா தார்பாய் ப்ளஸ் வெல்டு மெஷ், அது ரெண்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வெல்டு மெஷ் இப்போ இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்த தொட்டி, இது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க செஞ்சு கொடுத்துட்டு போன தொட்டி, ரெண்டு உங்களுக்கு வித்தியாசத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜிஐ வெல்டு மெஷ் கொடுத்துருக்கோம், அதாவது கேல்வனைசேஷன் சொல்லுவாங்க. ஜிஐலே பார்த்து ரெண்டு வரும், ஹார்ட் டிப் கோல்ட் டிப்னு சொல்லிட்டு. ஹார்ட் டிப் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதை வச்சு நம்ம 3 mm திக்னஸில் 10 kg வெல்டு மெஷ் கொடுத்துருக்கோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா 12 kg வெல்டு மெஷ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ரொம்ப கம்மி. இது பார்த்தீங்கன்னா 6 டயாமீட்டர். இந்த மாதிரி பட்டசட்டெல்லாம் போட்டு நம்ம ஃபார்மிங் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப்னா கழிச்சு வளச்சிக்கும். இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா வளைஞ்சு போயிருந்துச்சு. நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ண சொன்னாங்க சொல்லிட்டு இந்த போல பைப்பை வச்சு நம்ம இவங்களுக்கு வெல்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த தொட்டியோடைய உள் செட்டப்பை பார்ப்பீங்க. நம்ம டேங்க் ஒன்று கட்டம் வச்சோம் அப்படின்னா இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா வெல்டு மெஷ் வரும். இது உள்ள வந்ததுனால மண்ணுலாம் ஏறி இது பார்த்தீங்கன்னா துரு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. குரூப் நாள் கழிச்சு இந்த மாதிரி மெஷ்லாம் போட்டால் இப்படிதான் துரு பிடிக்க ஆரம்பிச்சோம், வளைஞ்சு போய் கிடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா தார்பாய் ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா தார்பாயில். என்ன மாதிரி தார்பாயில் நான் நிறைய இடம் சொல்லியிருக்கேன். தார்பாயில பத்தி தார்பாயில் நிறைய குவாலிட்டிக்கு நிறைய தரம் இருக்கு. இங்க நிறைய பேர் தார்பாயில் விற்பனை செய்யறது அதுக்கான விஷயத்த சொல்ல மாட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு தார்பாலின்னு சொல்லுவாங்க. இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குது. பார்த்தீங்கன்னா இது குரூப் நாள் கழிச்சு நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பிவிசி, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தாலும் நல்லாவே தெரியும் இந்த குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸா உங்களுக்கு ஈஸியா பார்த்தீங்கன்னா வளைஞ்சு போன மாதிரி இருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா முடப்பா நம்மளுக்கு இருக்கு. ஸோ போடுற தார்பாலின் குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியமானது. சரியான குவாலிட்டி நீங்க தார்பாலின் போடலாம், நிறைய பிரச்சனை நீங்க சந்திப்பீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெல்டு மெஷுக்கும் தார்பாய்க்கு இடையில நம்ம பார்த்தீங்கன்னா லைனர் கவர் கொடுத்துருக்கோம், HDP ஷீட்டை வச்சு. இது சேஃப்டி கவர் பார்த்தீங்கன்னா யாராவது எதிரிங்க பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும், யாராவது குத்தாமல் இருக்கிறதுக்கு, எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அது சேஃப்டி கவர் மாதிரி. பட் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கவரும் கொடுக்கவே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா இதில் நல்லா பைப்புங்களை கொடுத்து பேஸ்மெண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கீழே வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கம்மி காஸ்ட்ல எப்படி பண்ணுவோம் ஃபார்மிங் அந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? எதுக்கு செலவு பண்ணணும் செலவு பண்ணுங்க, தேவையில்லாத செலவு பண்ணி பணத்தை விரயம் பண்ணாதீங்க.